அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6. பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ராணுவ கல்லூரியில் இருந்து கடந்த வாரம் வெளியேறிய இலங்கை கேடட் அதிகாரி ஒருவர் காணாமல் போயுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மாவநிலைய வசிப்பிடமாக கொண்ட முகமது அனீக் என்ற அதிகாரியே இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 44 வார தீவிர பயிற்சிக்கு பிறகு வெளியேறிய 209 அதிகாரிகள் ஒருவராக இருந்த முகமது அனீக் திட்டமிட்டபடி நாடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர் இந்த வாரம் நாடு திரும்ப திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் திட்டமிட்ட விமானத்தை அவர் தவறவிட்டுள்ளார். கடந்த சனிக்கிழமை அவர் நாடு திரும்பவிருந்த போதிலும் அவர் விமான நிலையத்திற்கு வருகை தரவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த அதிகாரி திட்டமிட்டபடி இலங்கைக்கு திரும்பவில்லை என்பதும் அவர் இருக்கும் இடம் இன்னும் தெரியவில்லை என கொழும்பில் உள்ள பாதுகாப்பு அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். பயிற்சிக்கு பின்னராக அணிவகுப்பை அடுத்து திட்டமிட்டபடி குறித்த அதிகாரி இலங்கைக்கு திரும்பவில்லை என பிரித்தானிய அதிகாரிகள் எச்சரித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் மேஜர் ஜெனரல் KN ரசிககுமார தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான கொடூரமான வன்முறை செயல்களை பயங்கரவாத செயல்களாக கருதும் வகையில் புதிய சட்டங்களை அறிமுகப்படுத்த பிரித்தானிய அரசு தயாராகி வருகின்றது. பிரித்தானிய அரசாங்கம் முதன்முறையாக இவ்வாறானதொரு புதிய சட்டத்தை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படுவதாக பிரித்தானிய அரசு தெரிவித்துள்ளது. இதன்படி குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அண்மைய நாட்களாக பெண்கள் மற்றும் சிறுமிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்படும் வன்முறை சம்பவங்கள் பிரித்தானியாவில் அதிகரித்துள்ளன. கடந்த மாதமும் இறுதிப் பகுதியில் 3 சிறுமிகள் மீது கத்திக்குத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருந்ததுடன் அவர்கள் 3 உயிரிழந்தனர். இதனையடுத்து நாட்டின் முக்கிய நகரங்களில் பாரிய வன்முறை வெடித்திருந்தன. 2011 லண்டன் கலவரத்திற்கு பிறகு பிரித்தானியாவில் பதிவாகியுள்ள மோசமான வன்முறை இதுவாகும். இதனால் பல நாடுகள் பயண எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை போக்குவரத்து வலையமைப்பில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வன்முறைக்கு குற்றங்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டில் 20% அதிகரித்துள்ளதாக பிரித்தானிய போக்குவரத்து காவல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் 11,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் அளிக்கப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் ஆண்டில் 9,464 முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருந்ததாக கூறப்படுகின்றது. கனடாவில் கடுமையான வானிலை காரணமாக சில பகுதிகளில் மழை வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதிகளில் மின்சாரம் தடை ஏற்பட்டுள்ளது. இந்த பகுதிகளில் ரொரோன்ரோ, மிசிசாகா மற்றும் நார்த் டவுன்ஷிப் அடங்கும். சனிக்கிழமை கனேடிய சுற்றுச்சூழல் அமைப்பு பல வானிலை எச்சரிக்கைகளை வெளியிட்டது. இதில் கனமழை எச்சரிக்கைகள் மற்றும் கடுமையான புயல் கண்காணிப்பு எச்சரிக்கைகள் அடங்கும். ரொரோன்ரோவில் காலை மிகவும் கனமான மழை பெய்துள்ளது. மிசிசாகாவிலும் கனமழை பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த மழை நீண்ட காலம் தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வாட்லூ பகுதியில் சுழல் காற்று எச்சரிக்கை மற்றும் நார்த் டம்ப்ளிட்ஜ் டவுன்ஷிப் பகுதியில் சுழல் காற்று தாக்கியதாக தகவல்கள் வெளியிடப்பட்ட பிறகு அப்பகுதியில் அவசர சேவைகள் ஆதரவு வழங்கின. இதனால் 3000 பேர் மின்சாரம் இழந்தனர். மேலும் பல வீடுகள் மற்றும் தொழில்முறை இடங்கள் சேதமடைந்தன. மிசிசாகா தீயணைப்புத்துறை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் நடமாடியோருக்கு உதவியது. ரொரோன்ரோ பியர்சன் விமான நிலையத்தில் வானிலை காரணமாக விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. இந்த கடுமையான வானிலை காரணமாக மக்களிடம் முன்னெச்சரிக்கையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இருந்து விலகி தங்கள் பயணத்தை திட்டமிட்டு பாதுகாப்பாக இருக்குமாறு கோரப்பட்டுள்ளது. கமலா ஹாரிஸை விட தான் அழகாக இருப்பதாக அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். குடியரசுக் கட்சி சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் டொனால்ட் ட்ரம்ப் தன்னை எதிர்த்து போட்டியிடும் கமலா ஹாரிஸ் குறித்து தெரிவித்து வருகிறார். அந்த வகையில் பென்சில்வேனியாவில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் ட்ரம்ப் மீண்டும் கமலா ஹாரிஸ் குறித்து பேசியிருக்கின்றார். அவர் தனது உரையில் ஜோ பைடனை விட கமலா ஹாரிஸை தோற்கடிப்பது மிகவும் எளிதானது என நம்புகின்றேன்.
பல முக்கியமான கொள்கைகளை வகுப்பதில் கமலா ஹரிஸ் தீவிர இடதுசாரியைப் போல நடந்து கொள்கின்றார். அவர் சிரிப்பதை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்களா? அவர் அழகானவர், ஆனால் நான் அவரை விட அழகாக இருக்கின்றேன் என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ஒபாமா உட்பட கட்சியின் பல்வேறு மூத்த தலைவர்கள் கமலா ஹரிஸிற்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. பிரேசிலில் உள்ள அலுவலகத்தை மூடுவதாக எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எக்ஸ் தளத்தில் பதிவிடப்படும் கருத்துக்கள் தணிக்கைக்கு உட்பட வேண்டும் என உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி பிறப்பித்த உத்தரவை அடுத்து பிரேசிலில் செயற்பாடுகளை நிறுத்துவதாக எக்ஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரேசிலில் உள்ள அலுவலகம் மூடப்பட்டு அங்கு பணியாற்றிய ஊழியர்கள் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மேலும் அலுவலகம் மூடப்பட்ட போதும் தொடர்ந்து எக்ஸ் வலைதள பக்கம் பிரேசிலில் செயல்பாட்டிலேயே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. ரஷ்யாவுக்குள் உக்ரைனின் இந்த அடாவடித்தனம் என்பது அமெரிக்காவின் ரஷ்யாவிற்கு எதிரான மோதல் கொள்கையின் விளைவு என்று வடகொரியா விமர்சித்துள்ளது. ரஷ்யாவிற்குள் உக்ரைன் ஊடுருவியதற்கு வடகொரியா தனது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளின் ஆதரவுடன் உக்ரைன் முன்னெடுக்கும் பயங்கரவாத செயல் தான் இது என குறிப்பிட்டுள்ளது. ரஷ்யாவுக்குள் ஊடுருவிய உக்ரைனின் நடவடிக்கையால் 3ஆம் உலகப் போர் மூலம் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. உக்ரைன் ஜனாதிபதியிடம் கணக்கில்லாத ஆபத்தான ஆயுதங்களை அமெரிக்கா அள்ளி கொடுத்துள்ளது. ரஷ்யா மண்ணுழிந்தால் தாக்குதல் நடத்தும் அமெரிக்காவின் கைப்பாவி நாடான உக்ரைனை வன்மையாக கண்டிக்கின்றோம். இது மன்னிப்பே இல்லாத பயங்கரவாத நடவடிக்கை என்றும் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை ரஷ்யாவுடனான நெருக்கமான உறவை பாதுகாத்து வரும் வடகொரியா உக்ரைனுக்கு எதிராக ஆயுதம் வழங்கியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. தென்கொரியா, உக்ரைன் மற்றும் அமெரிக்காவும் வடகொரியாவின் செயலை கடுமையாக கண்டித்துள்ள நிலையில் வடகொரியாவும் ரஷ்யாவும் இதனை மறுத்துள்ளது. ரஷ்யாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த நிலநடுக்கமானது ரஷ்யாவின் கிழக்கே உள்ள கடல் பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவானதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலநடுக்கத்தை அடுத்து அமெரிக்க தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி எச்சரிக்கை விடுத்த போதிலும் பின்னர் அது சுனாமி நிலை அல்ல என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் பெருங்கடலில் நிலநடுக்கம் அடிக்கடி ஏற்படும் பகுதியில் ஏற்பட்டுள்ளதுடன் முதல் நிலநடுக்கத்திற்கு பிறகு பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கடற்பகுதியில் பல எரிமலைகள் உள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம். தொடர்புகளுக்கு 0091 990 816 585 6.